ஆறாவது கணக்கு பாருங்கள். இந்த ஆறாவது கணக்கில் வந்து வெளிச்சமே இல்லையோ. இந்த ஆறாவது கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு கே ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கேவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலாக பரப்பு கொடுத்துட்டாங்க. இப்படி பரப்பு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம படம் வரைஞ்சி பார்க்க வேண்டாம், சும்மா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போட்டுடலாம் அவங்க கொடுத்துருக்க கணக்கு. இப்போ அவங்க கொடுத்துருக்கல இதுக்கும் ஃபார்முலா எழுதிட்டு தான் போடணும். ஃபார்முலா எழுதுனதுக்கப்புறம் நீ போடு. இப்போ -4 -2 -3 கே, அடுத்து 3 -2, அடுத்து 2 3, திரும்ப இந்த -3 சரி ஃபஸ்ட்டு எழுதியிருக்கிற நம்பரா -4 -2 எழுதிட்டு ஈக்குவல் டு போட்டு இந்த பரப்பு 28 கொடுத்துருக்காங்களா அது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் எழுதணும். ஓகேவா? இப்போ பெருக்கலாமா? இப்போ ½ இன்ட்டு ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே பெருக்குவீங்களா? இதில் ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸு 4ஐயும் கேவையும் பெருக்கி 4K. அடுத்து 2 மைனஸ் இருக்கனால ப்ளஸ்ஸு 3 2 6, இங்கே எல்லாம் ப்ளஸ்ஸு 3 3 9, இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால -2 2 4. அடுத்து மைனஸ் போட்டு ஆரம்பிப்பியா? இங்கே 2 மைனஸ் இருக்கனால ப்ளஸ்ஸு 3 2 6. அடுத்து இங்கே பாருங்கள், இது ரெண்டுமே ப்ளஸ்ஸு தான். அப்போ ப்ளஸ்ஸு 3ஐயும் கேவையும் பெருக்குனா 3K. அடுத்து ஒரு மைனஸ் இருக்கனால -2 2 4. இங்கே வந்தீங்க அப்படின்னா ஒரு மைனஸ் இருக்கனால -4 12 ஈக்குவல் டு 28. அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த 1/2 அந்த பக்கம் கொண்டு போங்க. இந்த 1/2 அந்த பக்கம் போச்சு அப்படின்னா தலைகீழாக 2/1ன்னு வரும். இந்த 2/1 கீழே 1 அவசியம் கிடையாது, அப்போ 2 மட்டும். அப்போ 28ஐயும் 2ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 8 2 16, மீதி 1 2 2 4 56 வரும். இப்போ இங்கே வா, இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் கூட்டுவியா? அது ரெண்டையும் கூட்டினீன்னா 15. 15ல் இந்த -4 போச்சு அப்படின்னா எவ்வளோ வரும்? இப்போ இங்கே எழுதுனோம்னா இந்த ½ அந்த பக்கம் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து -4க்கு அப்படியே வச்சுப்போம். 15ல் 4 போச்சுன்னா 11, அப்போ +11. அடுத்து மைனஸ் போட்டுட்டு இங்கே வாங்க, இங்கே இந்த 3K அப்படியே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் மைனஸில் இருக்குது. இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா -16. -16ல் இந்த +6 போச்சுன்னா -10. அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த -4K இந்த +11, இந்த மைனஸை உள்ளே கொண்டு போனீங்கன்னா இந்த குறியெல்லாம் மாறும். இது -3K ஆகும், இது +10 ஆகும். ஈக்குவல் டு இந்த 56 இங்கே நம்ம போட்டது. அடுத்தது ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த -4Kவையும் -3Kவையும் கூட்டினா -7K. இது ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா 10 21 ஈக்குவல் டு 56. இந்த 21 அந்த பக்கம் போச்சு அப்படின்னா மைனஸ், அப்போ 56 - 21. இப்போ -7K ஈக்குவல் டு 56ல் 21 போச்சுன்னா 6ல் 1 போச்சுன்னா 5, 5ல் 2 போச்சுன்னா 3. இப்போ இந்த மைனஸ் அப்படியே இந்த பக்கம் போயிடும். அப்போ 7K ஈக்குவல் டு -35. அப்போ 7ஐ எதால் பெருக்குனா -35 வரும்னு பார்க்கணும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், இந்த 7 இந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தல். அப்போ -35/7, 7ஆம் வாய்ப்பாடில் 5 தடவை. இப்போ K வந்து -5. ஓகேவா?